الله الرحمن الرحيم. اللهم ربي اشرح لي صدري. ఇక్కడ నజీబ్ మహమూద్ 1911 قرن 6 وفاة ஆனாரு. وأمير رواية العربية وأمير لم أمير طبعا أمير رواية العربية أبو العربي جاري على حائز على نوبل أبو العربي حائز على جائزة نوبل الأدب. ஸோ ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சருக்கு நோபல் பிரைஸ் ஆன முதல் இவர் தான் அப்படின்னா ஒரே நஜீப் மக்பூல் பின் அப்துல் அசீஸ் இப்ராஹிம் அஹ்மத் பாஷா பின் ஹையில் ஜமாலியால தான் பிறந்தாரு. காஹிரால கான் அஸ்கர் பத்தி அவங்க பிரதர்ஸ்லேயே இவர் தான் சின்னவர் லாஸ்ட் ஆளு. இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவாங்க யார் அவங்க பிரதர்ஸ்ல கடைசி ஆளு இவர் தான் அப்படின்னு சொன்னது யாருக்கு வரும் தெரியும் ஞாபகம் இருக்கா? யாருக்கு வரும்? தாஹா ஹுசேனுக்கு வரும். அவரும் அத்தாவோட கடைசி பையன் அப்படின்ற மாதிரி ஒரு அஸ்கரும் எப்போ அதிகமும் வரும். ஸோ அவங்க பிரதர் வந்து அவங்க பசங்களே இவர் தான் சின்னவர். சின்ன வயசுல தபீப் நாபிகா நஜீப் பாஷா மஹ்பூப் தபீப் நாபிகா. இவர் தபீப் நாபிகா பேரை வச்சு சொல்லுவாங்க என்னன்னு நஜீப் பாஷா மஹ்பூல் அப்படிங்கிறாங்க. இது அவங்க அத்தா பேரோ யாருக்கோ வருமே கேள்வி வந்துருவாங்க. அல்லது அஷ்ரஃப் அலா விலாதத்தின் முஸ்தபீரா. ஓகே. கான அபூபு தாஜீரன் அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் மேன். கான சாபிரன் அபனாவி அப்படி 7வது பையன். அவங்க இதுல யாரு 7வது பையன் இவரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட எழுதலாம். யார் யாரு அவங்க அப்பா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேகாய் நாய்மாவோட அப்பா வந்து சுகர் ஃபேக்டரியில எங்கேயோ ஒர்க் பண்ணி தாங்க ஹவுசன் அப்பா சுகர் ஃபேக்டரியில எங்கேயோ ஒர்க் பண்ணாருன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அப்புறம் இப்போ ரீசெண்டா படிச்சு யூசுப் இத்ரிஸோட அப்பா வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்தாருன்னு படிச்சோம். ஓகேவா? அதே மாதிரி இப்னு ஜின்னியோட அப்பா வந்து எபியூல் வர்றார் பேப்பர் செல்லரா இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இத நோட் பண்ணுங்க. இண்டெக்ஸ்ல வந்து ஃபாதர் ஜாப்னு போடுங்க. ஓனா எழுதுவோம் சரியா? அதுல நஜீமஃபுல் அப்பா வந்து பிசினஸ் மேன். ஸோ இண்டெக்ஸ்ல போடுங்க. வேற பில் பண்ணணும். வேற யார் படிச்சோம்? யாரோ ஒருத்தர் மீன் விற்பாரு ஜாகின்னு நினைக்கிறேன். அவர் தான் எப்படியும் சமக்கம் அவரு வித்தாரு. அப்பா அவங்க அத்தா என்ன பண்ணாங்கன்னு வரல. இந்த ஃபாதர் ஜாப் எல்லாம் எடுத்து வச்சா இதுதான் ஹிண்ட். இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி தான் கேட்கறாங்க வீட்டு நிறைய. எங்கெங்கெல்லாம் ஹிண்ட் கிடைக்குன்னு பாக்குறேன். நானும் எழுதுறீங்களா? போட்டு வைங்க. அடுத்தது நம்ம பில் பண்ணலாம். அப்புறம் பத கிதாபல் மக்காலாத் ஜராயித் கசாயித் ராசதி சானகி. ஸோ அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எழுத ஆரம்பிச்சிட்டாரு. மக்காலாத் அதாவது ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஜராயிதுல. وكان عمر 7 عام حين قام ثروة 1990 الأساسي وتذكرها فيما بعد في بين القصرين أبو الأجزاء الثلاثة. அவருக்கு 7 வயசு இருக்கும்போது இப்போ 1990 கிளர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சு. அது அவருக்கு தாக்கம் ஏற்பட்டது. ஒருத்தர் தக்கரஹா சீமா பாகத்தி. அதுக்கப்புறம் அந்த சர்வத்தை சர்வத்தை 1990 படிச்ச மாதிரி இதுல வந்து அவர் சொல்றாரு. அது நேர்கோறாரு இதுல பைனல் கசரைன் அப்படின்னு சொல்லிட்டு பைனல் கசரைங்கிற ஒரு புக்கு இருக்கு. அதுல முதல் அவ்வளவு அதிகாரி சலாசத்து அதுல 3 பாகத்துல முதல் பாகத்துல சொல்றாரு அப்படிங்கிறான். பைனல் கசரைங்கிறது 3 பாகம். பைனல் கசரை 3 பாகம் இருக்கு. 3 பாகம். அதுல முதல் பாகத்துல அவர் அதை பேசுறாரு அந்த சர்வத்தை பத்தி. وقد عاش في بلدية شاملة بأحداث باردة في تاريخ مصر من ثورات الانقلاب. وقد عاش في بيئة ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல அஹதாஸ் பாரிசான ஒரு நல்ல சுச்சுவேஷனாக தான் வளர்ந்துறாரு. என்ன சுச்சுவேஷன் சூழ்நிலை தாரிஃப் மிஸ்ரி ثورات الانقلاب
அதாவது மிஸ்ர்ல மிஸ்ரோட ஹிஸ்டரியில சௌதாத் இன்கிலாப்னா போராட்டங்களும் புரட்சிகளும் தான் இருக்கும், செருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பேசப்படுற ஒரு ஹாப்பனியான இடத்துலதான் ஒரு சுச்சுவேஷன்ல தான் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. கான மிஸ்ர் முஸ்தாமிரத்தன் அஜ்னபியத்தன் தஹ்த ஃபரன்ச சனவாத். அப்போ வந்து பிரெஞ்சு வந்து மிஸ்ரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. முஸ்தாமிரான அதுதான் காலனிசம் பண்ணாங்க, அடக்குமுறை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ வந்து பிரெஞ்சு மிஸ்ரோட கையில இருந்த அந்த டைம்ல இப்போ காலிப் அலைஹிஸ்ஸலாமு ஸோ இங்கிலீஷ் வந்து அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. சாரத் மிஸ்ரா கபலிகி. மிஸ்ர் அவங்களோட பிடியில் தான், அந்த கபல் அப்படின்னா பிடியில இருந்துச்சு. யார் பிரெஞ்சு பிடியில தான் மிஸ்ர் இருந்தது. ஃபசத் ஹாஜில் அஹதாஸ்கி தக்வீன் ஷக்சியத்தில் அப்தியா. ஸோ இது எல்லாமே அவர் ரைட்டிங்ஸ்ல தெரிஞ்சு அப்படிங்கிறாங்க. அவர் எழுதும்போது இதையும் சேர்த்துதான் எழுதுறாரு அந்த சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. எழுதியிருக்கிறாரு. ஈசாக்கா பி ஜாமியத்தில் காஹிரா 1930ல 1930ல தான் சேர்றாரு. 1912 எப்போ பிறந்தாரு? 11ல பிறந்தாரு. 29 வயசுல காஹிரா செய்யற ஹஸ்ல லைசன்ஸ் பல்சஃபா. பல்சஃபா பத்தி டிகிரி வாங்குறாரு. இது வரைக்கும் ரெண்டு தான் வந்துச்சு, லைசன்ஸ் ஹொக்குக்கு, லைசன்ஸ் பல்சஃபா. மோஸ்ட்லி இந்த ரெண்டு வருது, வேற லைசன்ஸ் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தா பார்ப்போம். ஸோ 1930ல லைசன்ஸ் பல்சஃபா லைசன்ஸ் வாங்குறாரு. அவார்டு வாங்குறாரு. டிஸ்ட்ரிக்ட் அவார்டு இல்லை, கிராஜுவேஷன் ஆகுறாருன்னு அர்த்தம். ஷரா பாதஹா ஃபியாதா ரிசாலத்தில் மாஜிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஷரா பாதா ஃபியாதா ரிசாலத்தில் மாஜிஸ்ட்ரி ஜமால் ஃபில் பல்சஃபில் இஸ்லாமியா. அப்புறம் பிஜிக்கு போறாரு. ஷரா பாதா ஃபியாதா ரிசாலா. பிஜிக்கு ரெடி ஆகுறீங்க. அண்ட் ஜமாலி ஃபில் பல்சஃபில் இஸ்லாமியா அப்படிங்கிற டாபிக்கா தெரியல. இது பிஜில ரெடி ஆகுறாரு, நீங்க ஸ்டார்ட் பண்றாருன்னு அர்த்தம். சும்மா கைர சும்மா கையற ரகையாகும். அதுக்கப்புறம் அவர் எண்ணத்தை மாத்திக்கிட்டாரு. கர்ரர தர்கீசி அல்லது அதபிலேயே இருக்கணும். தக்ரீர கர்ரன்னா முடிவு பண்றது, அதபிலேயே இருக்கணும் உறுதி அப்படின்னு. இஸ்தவஹானின் மன்திக தலத்தி நஷா பிஹா ஹைக்கல் ஜமாலி ஹைக்கஹா. அவர் எழுதும் போது அவருடைய மன்திகா அப்படின்னா ஏரியான்னு அர்த்தம். அவருடைய அதுல படிச்சால மோஸ்ட்லி அவர் ஏரியா பத்தி தான் அவர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதிகமான ஏரியா வந்து அவருடைய ஏரியா எது ஹையல் ஜமாலியா சரௌண்டிங்ஸ் பத்தி அதிகமா இருந்தது அப்படிங்கிறாரு. وقد بدأ في كتابته منذ منتصف الثلاثينيات قبل العشرين. ஸோ 20வது நூற்றாண்டுள்ள 30கள்ல தான் அவர் 30ல பாதியில இருந்தா என்ன ஆரம்பிக்கிறார், 30ஸ்ல போயிருந்தா எழுத ஆரம்பிக்கிறார். ஓகே, நஷர கசசுல் கசிகா மஜல்லா ரிசாலா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. தாத் சீட்டு அதுலதான் அவருடைய புகழ் பருவம் வெளியே தெரிய வருது. அவ்வளோ பிக்ஸா சித்திரத்தின் அஷ்பாப். அவருடைய முதல் கதை என்னன்னா சித்திரத்தின் ஷபாப் அப்படிங்கிறது தான் முதல் கதை 1932ல. அதான் பராசீனி ஆக்குங்கிறாங்க. 20th சென்ச்சுரியோட 30கள்லன்னா 30க்கு அப்புறம் 1930 அந்த ரேஞ்சில். அப்புறம் அவ்வளோ மஜ்மூத்துல் கசசியா. அவருடைய முதலுடைய கலெக்ஷன் கவிதை வந்து ஹம்சுல் ஜனூன் அப்படிங்கிறது 1938ல. அப்புறம் முதல் ரிவாயத் தான் அவ்வளவு ரிவாயா அபுசுல் அக்பர். ஹம்சுல் ஜஃபூன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கரெக்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நீங்க எழுதிருக்கா? நான் ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து சித்தத்துங்க இங்க வந்து கலெக்ஷன்ல சேர்க்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கலெக்ஷன் என்னன்னா ஹம்சுல் ஜனூன் அப்படின்றது. முதல் ரிவாயத் வந்து அபுசுல் அக்பர். எல்லாமே பாருங்க 30ஸ்ல தான் வருது. அதான் சலாசினி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பதர் மைசரத்து கிதாபத்தில் வாக்கிய ரிவாயத்தில் காய்கறால் தெரியுது கான ஹலீல். அப்புறம் தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்ந்தாரு. காகிரால் எழுத ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் ஜதீதா காகிரா ஜதீதா அப்படின்னு இருக்கணும். அது கான ஹலீல். கான ஹலீல் அவர் புக் தான். காகிரா ஜதீதா புக் எழுதியிருக்கிறாங்க. ஆமா, மிஸ்ருல் கதீமான்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு, தெரியும். ஓகே, கான ஹலீல் காகிரா ஜதீதா இருக்கு. இப்போ கதீமா ஜதீதான் ரெண்டு, பழைய மிஸ்ரு புதிய காகிரா ரெண்டு தனித்தனியா எழுதியிருக்கிறாரு. ஞாபகம். ஸோ ரிவாயத்து வந்து எதா இருக்கு, ரிவாயத்து. ஆமா, கான அதீம் ஃபக்கீர் இஸ்லாமி சையது குத்துப். சையது குத்துப்ல இருந்து இவர் என்ன சொல்றது, இதா இருந்தார்.
أصلا توتيرنش كان عجيب ومفكر الإسلام سيد كتب هو الذي أول من كتب عنه سيد كتب ده first என்ன செய்றாரு இது யாரை பத்தி எழுதுறாரு سيد كتب பத்தி இவர் எழுதுறாரு كان عجيب ومفكر الإسلام سيد كتب هو الذي أول من كتب عنه இவர் தான் ஃபர்ஸ்ட் அவரை பத்தி எழுதுறாரு இந்த இவர் அவர் செய்து குத்து வருஷத்தை பார்த்தா ஒரு கன்ஃபார்ம் ஆகும் ஓகே செய்து குத்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னா இவர் எழுதியிருக்காங்க இல்ல ரஜி மஹல் இவரை பத்தி எழுதியிருக்காங்க கதமோல் இசாகத்தில் அதவியா மஜாலத்தில் இசாரா ஸோ ரிசாலாவோட பத்திரிகையில அது வெளிவருது 1944ல அப்புறம் لم يرك منه هذه مخلوق نعمل يذكرها من المنفعل لما يقرب للشيء نعمل من بداية كتابه என்ன கிடைக்கல அவருக்கு லம் எழுக்கம் நஜீம் மஃபூல் இஸ்லாம் ஆனா அவருக்கு ஒரு பெருசா இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கிடைக்கல இம்பார்ட்டன்ஸா அவர் பார்க்கல எதுக்குறம் நொக்கார் நம்ம பர்வி ஷிரீன் ஆமன் விதாபிதாபி 20 வருஷமா இல்லையா அவருக்கு பெருசா ஒண்ணு என்ன இது இல்லைன்னு நினைக்கிறாரா இல்ல அது அவர் அது பெருசா எடுத்துக்கல ஏதோ ஒண்ணு நடந்திருப்பாங்க அமில இதாரத்து ஜாமியா காய்கிறா பாரதி தகவல் 32ல அங்கிருந்து வெளியானதுக்கு அப்புறம் அந்த காய்கறாலே ஒர்க் பண்றாரு எல்லாமே சரக்கு ஹொக்கூமி ஹுக்குமி அதான் கவர்மெண்டோடைய அந்த அதுதான் போறாரு யாமல செக்ரட்டரியர் பார்லிமெண்ட் செக்ரட்டரியா இருக்கிறார் நம்ம அங்க படிச்சோம் இல்லையா விசாரத்தில் அவகாசில் 1938ல இருந்து 1945 வரைக்கும் அதுல இருக்கிறார் சும்மா முதீரன் மொசசத்தன் கர்னல் ஹசன் தி விசாரத்து ஹத்தா 1954ல வந்து மசிசா கர்னல் ஹசன அப்படின்னு அசோசியேஷனுக்கு முதீரா இருக்கிறார் கர்னல் ஹசன்னா அழகே கருள் தான் ஆக்சுவலா இது லோன் கடன்னு அர்த்தம் இப்போ மினிஸ்ட்ரியில அந்த இதுல ஒர்க் பண்ணியிருக்கிறாரோ சரி இருக்கட்டும் எப்போ 1954ல அமில பாலகா முதீரல் மக்தூப் அதுக்கப்புறம் வசீர் இர்ஷாதுல அங்கேயும் மேனேஜரா இருந்திருக்காரு மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்காரு ஓகே ثم انتقل الى وزاره الثقافه مديرا للرقاب على مصنفات الفنيه அப்புறம் முசன்னிஃபாத் ஃபன்னியால அந்த அவுகாஃப்ல வசாரத் மினிஸ்ட்ரியில டிரான்ஸ்ஃபர் ஆனாருன்னு அர்த்தம் இன்டர்னா அங்க போறாரு அங்க மேனேஜரா இருந்தாரு ஸோ அந்த என்னன்னா மோஸ்ட்லி ஃபுல்லா கவர்மெண்ட் பொறுப்பு இருந்திருக்காங்க சலக்கில ஹுக்குமின்னு வருது இல்ல எல்லாமே அதுதான் சொல்றாங்க இப்போ கானா முதீரன் ஷோனி சினிமா அப்புறம் தான் சினிமாக்குள்ள வர்றாரோ ஷோனுடைய சினிமா அஃபேர்ஸுக்கும் மேனேஜரா இருந்தாரு இப்போ சகாஃபா 1962ல உயிர் முஸ்தபா வசீர் 1968ல அட்வைசர் ஆகிறாரு மினிஸ்டருக்கு மனஹத் ஜாயிசா நோபல் 1988ல தான் அவருக்கு என்ன கொடுக்குறாங்க நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க சலாசியத்தி பைனல் கசரை அவருடைய 3 புக்குக்காக வேண்டி நம்ம அங்க ஒரு புக்கு தானே பார்த்தோம் அங்க வந்த அந்த புக்ல எதுவுமே இங்கே வரல கான்ஃபிளிக்ட் சலாசியத்தி அவருடைய 3 விஷயத்துக்காண்டி நோபல் பிரைஸ் பைனல் கசரை அப்புறம் கசர் ஷூ அப்புறம் சுக்ரியா 3 புக்குக்காக வேண்டி கொடுக்குறாங்க சலாசியத்துக்கு ஓகே பதல் கிதாப் அவை 1932ல தான் எழுத ஆரம்பிக்கிறாரு 1932ல என்ன புக் எழுதினாரு 1932ல என்ன எழுத ஆரம்பிக்கிறாருன்னா என்ன எழுதினாரு இருக்கிற கதை சித்திரத்து ஷபாப் அவ்வளவு ஃபர்ஸ்ட் கதை அப்பதான் எழுதுறாரு அவ்வளவு புதுசா நீ சொன்னாங்களா 1930ஸ்ல 30 தான் எழுத ஆரம்பிச்சாருன்னு ஸோ 32ல தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாரு திருத்தமர் ஷபாப் அப்புறம் தான் கதை கலெக்ஷனை 38ல ஹம்சுல் ஜனோன்னு ஃபர்ஸ்ட் ரிவாயத்து இந்த 39ல அதுதான் இங்க சொல்றாங்க எழுத ஆரம்பிச்சாங்க கான கிதாபத் மத்பூ இஸ்ல் கதிமான ஒரு புக் பிரிண்ட் ஆகுது டிரான்ஸ்லேட்டட் அனில் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகுது பாயிண்ட் இஸ்ரேல் டிரான்ஸ்லேட் பண்ண புக் தான் மிஸ்ரல் கதீம் அசரலி கசீம் ஒதுபாய் கர்பின்னு ஒன்று வரும் அதிகமான உலமாட்கள் அதாவது கர்பின்னா அவங்க ஊர்ல இல்லாத வேறு ஊரோட உதுபாகளோட அசராத்துல தாக்கம் படிச்சு பார்ப்போட كان يميل إلى اشتراكية بسبب أستاذ سلام موسى அவருடைய உஸ்தாத் சலாமத்தி மூசா அவருடைய
இதாக்கி எப்படின்னா கம்பெனியால வேற ஏதோ விஷயம் அவர் பக்கம் சாஞ்சாரு அவர் உஸ்தாதுனால. కానీ ఎమ్మిలు ఇష్టరాకేటి సదకి உஸ்தாது மாதிரி சொல்றது அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அதனால இஸ்ராக்கியானா ஜாயினோ ஏதோ ஒன்று வரும் அவங்களோட சார்ந்திருக்காங்க அவ்வளோ திரும்ப காரணம் யாருன்னா அவங்க உஸ்தாது. அப்புறம் இந்த அஜீம் மஹபூஸ் சித்திரத்தை வக்கஃப மேரேஜ் பண்றாரு. சித்திரத்தை வக்கஃப் கிதாபுக்கு பார் சர்வத் இந்த இடத்துல இங்கே பார் சர்வத் 1952 வரும். ஸோ 1952ல என்ன நடந்துச்சு? அந்த சர்வத்துக்கு அப்புறம் தான் சயீத் அத்தீத்துல்லாவை கல்யாணம் பண்றாரு. இது 3வது தடவை ஒரு என்னமோ வருது நமக்கு இந்த 7வது வீட்ல மொத்தம் சர்வத் 1952. பார்ப்போம் அப்புறமா படிப்போம். இந்த சனத்து 1995 தான நஜீப் மஹ்பூஸ் في عنقه على يد الشباب. ஓ இதுதான் வருது. 1995ல வந்து நஜீப் மஹ்பூஸோட பையன் கழுத்துல வந்து ஒரு பையன் வந்து ஷாப்னா ஒரு இளைஞன் கட்டி வச்சு குத்திட்டான். ஒரு கர்ரை இனத்தியாலே அஸ்லாமில் குஃப்ருல் குரூஜி மில்ல. ஏன்னா அவரு கொலை முயற்சிக்கு ஈடுபட காரணம் என்னன்னா அவர் குஃபுர் பக்கம் போயிட்டாரு, அவர் மில்லத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற சமூக ரிவாயத்தில் மசீகத்தில் ஜதுல் அப்படிங்கிற ரிவாயத்தின் காரணமாகத்தான் அந்த ரிவாயத்துல அப்ப அந்த ரிவாயம் ஏதோ வருது. அந்த ரிவாயத்துல அவர் குஃபுர் பக்கம் போயிட்டதாகவும் தன்னோட மில்ல தீனை விட்டு வெளியே போயிட்டதாகவும் காட்டு. அதனால அவர் அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான், ஷாபுன்னு தான் வருது யாருன்னு தெரியல, கொலை முயற்சிக்கு உள்ளானாரு, கழுத்துல குப்பிட்டான் 1995ல. இஸ்மாயில் மக்பூல் இபுதாயி இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் புதுமையா தான் எழுதினாரு. இப்ப கிதாபத்தை ரிவாயத்தை பெருசா மக்கால சியாசி எல்லாமே அத்தா கொப்பையில் வஃபாத்தி தன் வஃபாத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே எழுதினார். ஹம்சுல் நுஜுமா جنون وده آخر كتاب نجيب محفوظ تم اكتشافه نشر بعد وفاته. ஹம்சுல் நுஜும் அப்படிங்கிறது அவருடைய லாஸ்ட் புக்கு. அவர் வஃபாத் ஆகி 13 வருஷம் கழிச்சு பப்ளிஷ் ஆச்சு. ஹம்சுல் ஜன்னூன்னு தெரியும். ஹம்சுல் நுஜூம் அப்படிங்கிறது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கோமா? இல்ல. சரி ஞாபகம் இல்லை. சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வஃபாத் ஆகி இது வேத வஃபாத் ஆகி 13 வருஷம் கழிச்சுதான் அது என்ன பப்ளிஷ் ஆகுது. உட்காந்து வரை சலாசர் மராயில் மாதிரி ஒரு 4 மரங்கள் வச்சு 4 ஸ்டேஜ் இருந்தார் அவர் ரைட்டிங்ஸ்ல எழுதுறதுல அவர் ஒர்க்ஸ்ல. சலாச மராது كان يعد تاريخ الفرعوني المصري منها அபுல் அக்சார். ஒண்ணு மிஸ்ரோட ஃபிரௌனை பத்தி பேசியிருக்கார். ஃபிரௌன் யார் சொல்றாருன்னு தெரியலையே. எதுல அபசுல் அகதார்ல ராஜ்வ பீஷ் அப்புறம் கஃபாஹு தீபா நல்லதை பொறுத்துக்கிறது. ஓகே. ரெண்டாவது தாரியக ஃபிரௌன் மிஸ்ரி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யுஆலிஜ் கிதாபத் வாக்கியத் இஸ்மாயில் சோசியல் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. மின்ஹா காயினா ஜதீதா கானா கலீலி பிதாயா வ நிஹாயா ஜக்காத்துல் முதுக் சலாசியா வகைரா இது எல்லாத்துலயுமே வாக்கியத்தில் இஸ்மாயியா சோசியலை பத்தி எழுதியிருக்காரு. 2 3 பேலன்ஸ் 1952க்கு அப்புறம் யாழ்ஸ்தி வாக்கியா ஜதீதா ஒரு புது விஷயங்களை எழுதுறாரு. அல்லது ஜாமசு தஃபாயில தஸ்மீசி காமி எதை சொல்றாரு? التي تتجاوز تفاصيل تشخيص الكامل منها أولاد هارتنا نص والكلاب. أولاد هارتنا அதுக்கப்புறம் தான் எழுதுறாரா? மிஸ் வல்கிரா மீராமார். ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிரௌனுல் தாரீக் ஃபிரௌனுல் மிஸ்ரி மிஸ்ரியோட ஃபிரௌனுல் தாரீக். பிரெஞ்சால வேற எதுவும் சொல்றாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வாக்கிய இஸ்மாயியா சோசியலை பத்தி எழுதுறாரு. அப்புறம் வாக்கியா ஜதீதா புது விஷயங்களா எழுதுறாரு. புது விஷயங்கள்ல வந்து ஜாவூத் பர்பாஸை தப்சியாக்கி காமி அது டீட்டெயிலாகவும் சக்ஷிய தஸ்மீசி காமில தெளிவா சொல்றதாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன புக்குன்னா அவ்வளவு ஹாரத்னா லிசு அல் கிலாபு மீராமி இந்த மாதிரி புக்கு எல்லாமே 3 புக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஓகே. அப்புறம் ஜீசாவா அந்த ஊர் பேரு வஃபாத் ஆகிறாரு. ஒசூரி துல்லா
அது கிட்னி ஃபெயிலியரால பார்த்தாரு. அந்த டைரியில இதை சேர்த்துக்கோங்க. மிஸ்டர் ஒசூல் கலவி எதுவான கிட்னி நினைக்கிறேன். ஓகே. ரிவாயத் அபுஸ்ல அக்கதாங்க அவ்வளவு ரிவாயா ஃபர்ஸ்ட் ரிவாயத்து சம நுபுவத் சாயில ஃபிரௌன் இருக்கு. நாகோதி கிஸ்ஸத்துல் மலிக் ராக் பீஸ்ங்கிறது ஒரு கிங்கோடைய ஸ்டோரி. மர்ம நிறைய ஷானி ஷாபுல் மக்தூர் எப்போது ஒரு கிங்கோட ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் பத்தி எழுதலைன்னா பேர் பிரச்சனை இல்லை. ஒரு கஃபாஹு தீபான் تفسير الحرب بين المصريين بين الأعداء وبين الفلاحين وملوكهم. அதாவது மிஸ்ரில் போன பத்தி சண்டையை பத்தி பேசுறாரு. என்ன சண்டைன்னா பைனல் மிஸ்ரி பைனல் ஆதா, ஊர்வாசிகளுக்கும் அவங்க இஸ்ரேலி மத்தியில் நடந்ததும் எதிரில் மட்டும் நடந்ததும், அப்புறம் பைனல் பல்லாக்கின்னு அப்புறம் விவசாயிகளுக்கும் அவங்க மன்னருக்கும் நடந்த சண்டையை பத்தி எழுதுறாரு. அப்படியே விவசாய சண்டைலாம் இருந்திருக்கு. இந்த 3 புக் பத்தி என்ன ஃபிரௌன் மிஸ்ரி தான் மோஸ்ட்லி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதினாங்க. அந்த 3 புக் தான் இந்த 3 புக். அப்போஸ்தலர் அப்பதாரு ராஜு பிஷப் தப்பாக புக் 3. இந்த 3 புக்குமே ஃபர்ஸ்ட் இதுல சொன்னாங்க இல்லையா, ஃபிரௌன் மிஸ்ரி பத்தி எழுதுனது அப்படின்ட்டு. இந்த 3 புக் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்போஸ்தலர் அப்பதாரு ராஜு பிஷப் அப்புறம் தப்பாக தெரிஞ்சுப்பா ده following ده وتحفظ تقريبا اوكي then الحاجة الجديدة قصة المستمع التي تقوم في حياتها على تنافس طبقي. இப்போ போட்டி ஆப்பன் போட்டி பத்தி லைஃப்ல இருக்கிற இதுவாக்குனா நார்மலா சரி ஏதோ ஒண்ணு போட்டிகளை பத்தி எழுதியிருக்காரு. இதுல காய்கறி ஜதியா இல்லை கானஹலியில வந்து சவர் ஹதா வைர முலாய் பார்க்கலாம். புப்பு தக்கல் மத்தர் பேர் நல்லா இருக்கு. ஜகாத்துல் முது கிறிஸ்தத்துல் ஃபதாத்தி தகவலத் இலா ஃபரீசா நிமை எம்லிகுல் மால ஃபரீசா ஒரு யங் லேடியை பத்தின கதை புக்கு தான் ஜகாத்துல் முதுக் அப்படிங்கிறது. ஓகே. பிதாய நிகாயங்கிறது கலா ஃபதா ஹாவிலும் எந்தத்திலும் தபக்கத்தில் யூஸ்டா தபக்கத்தில் குபரா ஃபஷீலா ஃபீஸி. பிதானியான ஸ்டார்டிங் எண்டிங்ல கிறிஸ்தத்தன் அது ஒரு யங்மேனை பத்தின கதை. ஹாவில எந்தத்தில தபக்கத்தில் யூஸ்டா இல்ல தபக்கத்தில் குபரா. மிடில் ஸ்டேஜ்ல இருந்து மேல போறதுக்கு அப்பர் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முயற்சி பண்றான் ஒருத்தன். பட் ஃபஷீலா ஃபீஸி அது ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆனதுனால ஃபெயில் ஆகுறான். அதை பத்தின கதை தான் பிதாயா நிகாயா. ஒரு யாரோ ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டு மேற்படி படிக்க முடியாம வருவாங்க. யாரு அது? சேம் இதே வாட்டி இவர் தானே. இவருக்கு தான் ஒரு விஷயம் நினைக்கிறேன். வேற ஆளுக்கா இல்லையே, இப்பதானே இவர் பார்த்தோம். இவருக்கு இல்ல. ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? இன்னைக்கு யாருக்கு மொழிக்கு வரல. அப்புறம் ஏதாச்சும் இப்படி தேட போகும்போது அதுல டைம் ஆகும். அதனால நான் டக்குன்னு நான் தேட போறதே இல்லை. சஷில ஃபீலிங் வந்துச்சு. சரி பார்ப்போம். நம்ம அது வந்தா பார்த்துருவோம். இவர மாதிரிதான் ஞாபகம் இருக்கு. விவாயத்தை படம் இவர் ஆரம்பிச்சு. சரி ஓகே. வேற இந்த புக் எதை பத்தினதுன்னு இந்த ஜவஹர்ல முக்கியமான தகவல்லாம் இருக்கு. நமக்கு ரொம்ப வேணும். அடுத்தது ஷஹா சாதன ஹயாட்டி முஸ்தபினோடைய லைஃப்பை பத்தின புக்கு தான் ஷஹாது. சலாசியத்துல காகிரா. ஓ, சலாசியத்துல காகிராங்கிறது 3 புக்கு தான் சம்மந்தப்பட்டது தான். சலாசியாத்துன்னு ஒரு சொல்லுவாங்க. இதை
பைனல் கஸ்ரை, அர்வாஹு ஷவுக்கு, அப்புறம் சுக்ரியா. நான் அவர்தான் இங்க வேற மாதிரி இருக்கு. இல்ல இது தப்பு. ஓகே, தப்பு இல்ல, கரெக்டா. அவ்வளவு காயினா சலாசில காயினா காயிரா பத்தின 3 புக், இந்த 2 புக்குமே பப்ளிகேஷன் வந்து மிஸ் பேன் பண்ணாங்க. இன்னொரு இதுல இருந்து அந்த சலாசில் காய்கறா என்னன்னா இந்த 3 புக்கு தான் இல்லையா? பைனல் கஸ்ரை, கஸ்டல் ஷவுக்கு, சுக்ரியா, இந்த 3 தான். அப்ப இங்கேயும் தனித்தனியாக தான் சொல்றாங்க. ஓகே, அடுத்து மீரா மீர் விஸ்வல் கிலாப். இது வந்து வாக்கையா ஜதீதா பேசுறாரா? என்ன புக் அது? இங்க இங்க இருக்கு. வாக்கையா ஜதீதா, அவ்வளோக பாரத்னா விஸ்வல் கிலா மீரா மீர். இந்த இது மூணுமே வாக்கையா ஜதீதா பத்தி பேசுறாரு. இது நம்ம திரும்ப ஒரு வாட்டி படிச்சதோட மனசுல நீங்க புரிஞ்சுக்கலாம், பட் திரும்ப ஒரு 2 வாட்டியாவது படிச்சாதான் மனசுல நிற்கும். போட்டு இன்னொரு ரவுண்டு வரும்போது வரணும். ரிவிஷன் பண்ணும் போதெல்லாம் மெயினா கிதாபுகள்லாம் பார்ப்பேன். ஓகே, கிஸ்ஸத்து லுஸ்ஸில் முஸ்தகின், இஸ்மோ சயீது மஹ்ரான்ங்கிற அப்படிங்கிற ஒரு திருநா பார்த்தோன்னா கதை. இஸ்வல் கிலாப் அப்படிங்கிறது சயீது மஹரான் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அஸ்ருல் ஹப்பு, அவுலாது பாரத்தான், அல்லது நஷரஹா அதான் ஹல்காத்தி ஜரீர் அஹ்ராம். ஓ, இவரும் அஹ்ராம்ல எழுதியிருக்காரு. ஜரீர் அஹ்ராமோடைய வெளிவந்ததுக்காக அவுலாது பாரத்தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பத்திரிக்கையில வெளிவந்த புக்கை தான் 3 வால்யூமா போட்டாங்க. இவருக்கு இல்ல, வேற ஆளோட புக்கு. என்ன புக் ஞாபகம் இருக்கா? இவர பத்திரிக்கையில வந்த புக்க கட்டுரைகளா ஒரு புக்கா போட்டிருக்காங்க இல்லையா? அவ்வளவு ஹாரத்னா இப்ப அஹ்ராம்ல வந்ததுன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இன்னொரு பத்திரிக்கையில தனித்தனியா வந்த கதைகளை தான் கதை கலெக்ஷனா ஒரு புக்கா 3 வால்யூம்ல போட்டாங்க. என்ன புக்கு யாரோடது? மன்சூருடைய புக்கு நவராத். சரியா? அதுவும் மையதுல வந்ததுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா எழுதுறது பொதுவா அந்த பத்திரிக்கையில போடுறதையும் கலெக்ஷனா புக்காவும் போட்டுருவாங்க. அப்புறம் ருதூர் சாலுல் ஹாலியா இல்ல உலமா இல்ல அஸ்ஸர். உலமா அஸ்ஸர் பத்தி என்ன இருக்கிறாரு இருக்கட்டும். சபத்தை ஹதீஸ் முபாஸ். அவங்க அவ்வளவு ஹாரத்னாக்கு இவ்வளவும் சொல்றாங்க. அவ்வளவு ஹாரத்னா அல்லது நஷரா இல்ல ஹலக்காத்து ஜரீராக மஹராம் வந்தது ஒரு ருதூது சாலுல் ஹாலியா இல்ல உலமா இல்ல அஸ்ஸர்ல இருந்து அவங்க பண்ண சமையல் செயல். இசவில் ஹதீஸ் முபாஷன் ரமூஸ் தீனியா, தீனுடைய அடையாளங்களை டைரக்டா செஞ்ச சில விஷயங்களுடைய காரணங்கள் இமாலய எழுத்துக்கள் தேவையில்லாததுன்னு இங்கே இவர் சொல்றாரு. அங்க என்னன்னு தெரியல, படிச்சா முழுவ வரும் தெரியும். அம்மா அதா இல்லா தபாக தபாக மிஸ்ர். மிஸ்ர்ல அதோடைய பப்ளிகேஷன்ஸ் வந்து அதா தவக்குனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ புரியுதா ஏன் அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னு? அதா எல்லா தவக்கு நஷ்டைய பப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எழுதுறது இல்லாம உலமாய் அசுகரை பத்தியும் தீனுடைய அடையாளங்களை பத்தி ஏதோ ஒண்ணு எழுதுறாரு. அப்புறம் எந்த புக்ல இவர் காப்பீரா காட்டினாங்கன்னு பார்த்து சொன்னாங்க. நசீரத்துல் இஜதில், அவர் ரிவாயா. அதுலதான் இவர் குஃப்ர் ஆயிட்டாரு, தீனுக்கு வெளியே போயிட்டாரு, அவரை கொலை பண்ண போயிருக்காரு. அப்போ சர்சார் ஃபோஃபனி கல்புல் லைல் இதெல்லாம் இருக்கிற ஃபித்ரத்து மின ஷபாப். இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஃபித்ரத்து மின ஷபாப், இந்த புக்கோட ஸ்பெஷல் என்ன? ஞாபகம் இல்லையா? இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் புக். அபுல் ஹிசா தசீரா 1932ல எழுதினார். அம்சுல் ஜனூன் அம்பல் மஜ்மு கஸ் அது 1938ல. பட் 39 ஃபர்ஸ்ட் ரிவாயா அபுல் அகதார் 39. ஓகேவா? மஜ்முல் கஸ் ஹிசா தசீரா வந்து துனியல்லாவும் கதை கலெக்ஷன் தான், அம்சுல் ஜனூனும் கதை கலெக்ஷன் தான். கசஸுடைய மஜ்முல் கசஸ் தான். அப்புறம் வேற அவ்வளவுதான் போதும். தென் அதுக்கப்புறம் யாரு? ராசி அல் கஸ்பி, ராசி அப்துல் ரஹ்மான் அல் கஸ்பின்னு இருக்கும். எத்தனாவது ஆளா இருக்காரு உங்க புக்ல? இங்க இருக்காரு, ராசி அப்துல் ரஹ்மான் அல் கஸ்பி. ஷாயிர் அதிபு சஃபீர் டிப்ளமசி, இவரும் டிப்ளமசி.
வஜீர் சவுதி மினிஸ்டர் இருந்தார், நிறைய அம்பாசிடர்ல இருந்தார். கலாஃபி மதீனத்தில் அக்ஸா சனவாக்கு விடுமுறை இவ்வளோ. ஸோ அக்ஸால தான் அவருடைய ஆரம்ப காலத்தை கழிச்சாரு. சிம்பல் இன்டர்ல பாதகா இலா மனாமா பஹ்ரைனுக்கு போனாரு. மனாமாக்கு பிரிட்செஃபியா மராங்கிலுக்காலி படிக்கிறதுக்காக ஹசல் தரத்தில் பக்லரியூஸ் யூஜி அங்க முடிச்சாரு. எங்க முடிச்சாரு? என் குல்லியத்தில் ஹொக்கிங் ஜாமியா காஹிரால மிஸ்ர்ல தான் யூஜி முடிக்கிறாரு. சும்மா ஹசல் தரத்தில் மாஜிஸ்ட்ரி. அப்புறம் பிஜி முடிக்கிறாரு எங்க? அலாக்கா தோலே மினிச்சு கலிபோர்னியால தான் பிஜி முடிக்கிறாரு. அசலால துக்துரத் தலாக்கா தௌலியா ஜாமியா லண்டன்ல என்ன முடிக்கிறாரு? பிஹெச்டி முடிக்கிறாரு லண்டன் யூனிவர்சிட்டியில. ஜாமியா லண்டன்னு வருது, லண்டன் யூனிவர்சிட்டின்னு வருது. சில நேரம் ஒரு நாட்டோட யூனிவர்சிட்டி வேற ஊர்லயும் வைப்பாங்க. எப்படி பைரூத்துல வந்து ஜாமியா அமெரிக்கா இருந்துச்சோ அந்த மாதிரி. பட் இது அங்கதான் போனாராங்கிறது மேபி அவர் கலிபோர்னியா போனதுன்னா எங்கேயும் போயிருக்கலாமோன்னு தோணுது. சரி, ஓகே, இருக்கட்டும். இப்படி இப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க. சார உஸ்தாதன் முசாயிதன் கிளிப்பில் உளும். ஃபர்ஸ்ட் அவர் இங்க என்னவா இருந்தாரு? உஸ்தாது முசாயிதா இருந்தாரு. குல்லியத்தில் உளுவும் இதாரத்து ஜாமியா மலிக்கு சவுதுல ஹசன் கோசர் எங்க ரியாத்லயே 1965ல. நாலா மன்சவல் அமீது குல்லியா பிஜாரா ஜாமியல் மலிக். ஸோ ஜாமியா அங்கேயே அமீது குல்லியா பிஜாரா பிசினஸ் ஸ்கூலுக்கு வந்து செக்ரட்டேரியர் பிரின்சிபல் பொறுத்து தான் இருந்தார். அதே ஸ்கூல்ல எத்தனை வருஷத்துல? 6 வருஷத்துல 1965ல அங்க போயிட்டு முஸ்தாதா இருந்து 1971ல நல்ல பொறுப்புல வந்தார், போஸ்டிங் வந்துட்டாரு. எங்க? குல்லியத்து திஜாரால பிசினஸ் காலேஜ்ல. وكان مستشارا قانونيا في مكاتب الاستشارة. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கானூனி முஸ்தஷார்னா ஒரு அட்வைசர் தான். முஸ்தஷார் அட்வைசர். கானூனியன்னா அவசியமா ஒரு முக்கியமான ஆளா மாறிட்டாரு அந்த இடத்துல. விசாரத்து திஃபாய் ஒரு தீரானி. திஃபான்னா சோல்ஜர் சம்திங் ஏதோ தடுக்கிறது, தீரான்னா பறக்கிறது. ஆனா இங்க என்னன்னா இந்த வார் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மினிஸ்ட்ரியில முக்கியமான அட்வைசர் ஆகிட்டாரு. இப்போ விசாரத்தின் மாதிரியா எக்கனாமிலே இருந்தாரு. திஃபா ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள் இதாரத்து இல்லாம இன்னும் சில ஜெனரல் இதாராவே இருந்தார். வசார வசீர சனாதி கஹரபா ஃபேக்டரி அண்ட் எலக்ட்ரிசிட்டியோட மெம்பர் இல்ல வசீரா இருந்தார். கஹரபானா தெரியும் இல்லையா? சனாத்துனா ஃபேக்டரி சொல்லுவாங்க. நீ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அது கூட வச்சுக்கலாம், இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறது. எப்போ 1976ல. அப்புறம் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு 1972ல. இதான் சொன்ன பெரிய பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு பாருங்க. கான சஃபீர் சவுதி லதே பஹ்ரைன். பஹ்ரைன்ல வந்து சவுதியோட அம்பாசிடர் இருந்தாரு 1984ல. அப்புறம் பிரிட்டன்ல இருந்தார் 1992ல சவுதி அம்பாசிடரா. ஒரு ஆதரையில விசாரத்தில் விசார நியாகிகளுக்காக வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டியோட மினிஸ்ட்ரியில இருந்தாரு 2003ல. ஆக 2010 ஓகே. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். பஹ்ரைன்ல, பிரிட்டன்ல சவுதி அம்பாசிடர் இருந்திருக்காரு 1984ல பஹ்ரைனும், 1992ல பிரிட்டன்லயும். அப்புறம் தனுஷ்கு ரிவாயா தனாவல கிறிஸ்தல் முலஷிக்கின் ஐதத்தில் ஆராத்தி நாப்பசூனா. இது பல காண்டனை பத்தி எழுதுறாரு. நாப்பசூனா நீ பௌசி பிரியாக்கு நல்லமா. தினுஷ்கு அப்படிங்கிற இடத்துடைய பதவிக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருந்த நாப்பசூனல் பௌஸ் வெற்றிக்கு சண்டை போட்டவங்களை பத்தி எழுதியிருக்கிறார். அது ஷிக்கத்தில் ஹொர்ரியா. அப்ப அது வேற. அவங்க ஹயாத்து இதாரா தர்ஜுமத்து தாத்தியா. இது ஹயாத்து இதாரான அவரை பத்தி டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்காரு. தாத்தியானா தன்னை பத்தி ஆட்டோபயோகிராபி மாதிரி. ஹயாத்து இதாரா லைஃப் இன் மேனேஜ்மெண்ட். தப்பே கிடையாது. இவர் இவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கிறாருல்ல, அது எல்லாத்த பத்தியும் எழுதியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு எழுதியிருக்கிறது. ஒக்சூசா ஜஹாமி என்னது ஜஹாமியர் அப்படின்னா வேற ஏதோ வேர்ட். நஸ்ரத் பாத வஃபாத்துக்கு அப்புறம் வெளிவந்ததுதான் அது. ஒக்சூசா ஜஹாமி ரஃபல ரஜுலன் ஜாஅ வதஹப. மேன் கம் அண்ட் வென்ட். யாரு? அப்புறம் அது வேற. அஷ்வாரி மினல் ஜஸாயிரில் உள்ளூ 1960ல கத்தராத்து மினல்லாமா. கத்தராத்துனா டிராப்ஸ். டிராப்ஸ் ஃப்ரம் த பிரஸ்ட் 1965ல. ஓகே, வருஷங்களா இருக்கட்டும். ஓகே, அவருக்கு அடுத்து யார்? கார்த்திக் எஸ்பிக்கு அப்புறம்
அவர் எத்தனாவதா இருக்காரு? மேல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்துல் கரீமுல்லா இங்க இருக்கிறாரு. وكاتب مؤرخ الرواية الأدبي الصحفي السياسي المغربي. ஒல்லா வந்து மொராக்கோ சேர்ந்தவர். மகரிப் அப்படின்னா மொராக்கோ கொஞ்சம் தான் வருதுன்னு தெரியல. சியாசி பொலிட்டீஷியன் ولد في فاس. حاصل فنان المغربي على تلقى تعليم الأولى في مدارس الحرة في كلية கல்வியில தான் ஆரம்ப கல்வியை படிச்சாரு. 1932ல 1932ல இன்னொன்னு என்ன நடந்துச்சு? ஒரு 2 3 சம்பவம் நடந்துச்சு. என்ன சார்? சரி, யாரு என்ன? நஜீம் அஃபோல் எழுதுனது. திருட்டு ஷபாப் எழுதுனது வேற. யோசனை அந்தமா இருக்கு. ஜிப்ரானோட இறந்த வருஷம் எடுத்து பாருங்க. போங்க 3வது யூனிட் போங்க. ஜிப்ரான் எந்த வருஷம் இறந்தாருன்னு பாருங்க. அவர் 31 அவரு. அவர் 31 32ல தான். ஓகே. இன்னொன்னு 32ல இன்னொன்னு ஒண்ணு இருக்குமா என்ன? ஞாபகம் இருக்கா? டெத்து பார்க்காதீங்க. உஸ்பத்துல் வருஷம் இதுமா. நான் அதை வச்சுதான் சொல்றேன். நான் க்ளோஸ் பண்ண 1932ல தான் ஜிப்ரான ஒப்பாத்தா இருப்பாரு. புக்ல வந்து ஜிப்ரான் வஃபாத் என்ன இருக்கு? சரி, ஓகே, அது இருந்தா ஓகே தான். 1932ல ஜாமியா அபூல். இந்த டவுட் வந்துச்சு திடீர்னு. ஓகே, 1932ல ஜாமியா அபூல் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. 20, 21, 32, 33. அப்பனா நீங்க ராஜேந்திர கல்வியா க்ளோஸ் பண்ணது 1931 மாத்திக்கோங்க. ஏன்னா ஜிப்ரான் எந்த வருஷம் க்ளோஸ் ஆனாதுன்னு வந்திருக்காது. எப்படி வந்திருக்கும்னா ஜிப்ரான் இருக்கிற வரைக்கும் யாபத்தில் கலமையா போகும். ஜிப்ரான் வஃபாத்தானக்கு அப்புறம் அது அங்கே இருக்காதுன்னு அப்படிதான் வரும். ஸோ அபிஷியலா க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இறந்ததுக்காக அப்படியே விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு ஆள் சில பேர் வருவாங்க. 1932ல தான் இவங்க 2 பேர் வஃபாத். ஹாஃபிஸ் இப்ராஹிம், அமர் ஷஃபி. ஓகேவா? இவர் ஜூன், இவர் அக்டோபர். ஸோ 1933 நமக்கு சில சம்பவங்கள் இருக்கு. என்னென்ன பார்த்தோம்? 1932ல நஜீப் அஃபர் ஃபர்ஸ்ட் கதை எழுதுனது. அப்புறம் ஜாமியா அபுலு. அப்புறம் ஹாஃபிஸ் இப்ராஹிம், அமர் ஷேக் வஃபாத் ஆனது. ஓகே, பார்த்துக்கோங்க. தென் இப்போ சாஃபர் இல்ல காயிதா சனா 1937ல காயிராக்கு போறாரு. எங்க படிச்சாரு? கரவியின்ல தான் படிக்கிறாரு. எங்கன்னு சொல்லி போடலையோ. காலையில கரவியில படிக்கிறாருன்னு வருது. ஆனா எந்த இதுன்னு வரல. சரி, ஓகே. அப்புறம் காயிராக் 37க்கு போறாரு. இன்டர்வியூ கொள்கை ஆதர் ஜாமியா காயிரா ஃபுவாதுல் அவ்வல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஜாமியா காஹிராவில் இருக்கு. ஃபுவாதுல் அவருங்கிறது ஜாமியா பேர். 1940ல ஹர்ரஜன்னா 1944ல வெளியே வர்றாரு. இப்போ 1948ல عاد إلى المغرب ليمارس مهنة الصحافة.
ஸோ ஜேர்னலிசம் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி திரும்ப மொராக்காக்கு வர்றாரு 1948ல். حيث ولدها تحرير مجلة رسالة المغرب رسالة المغربும் மஜலா ரிசாலத் மகரிபும் மஜலா அல் இல்முடைய சீஃப் எடிட்டர் போஸ்ட்ல இருக்கிறார், பொறுப்பு பெறார். حيث أسس أثناء دراسته بالقاهرة مع عدد من زملائه من تونس والجزائر. قد أسس أثناء دراسته بالقاهرة. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ல தூனூஸ் அப்புறம் ஜெசாயர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஜெசாயர் தூனூஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதை ஆரம்பிக்கிறார், மக்தபல் மகரிபல் அரபி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். அரபிக் மொராக்கா அரபிக் ஆஃபீஸ் அல்லது ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நீ முத்தாலபத்தில் இஸ்திக்லாலி தூலல் மகரிபல் அரபில் எஹ்திலாத்தில் அஜ்னபி இதானம். அப்போ அந்த மொராக்காவுடைய விடுதலைக்காக வேண்டி இதை செய்யறாரு. நம்ம அங்கேயே அதை படிச்சோம் இல்லையா? இஸ்திக்லானா ஃப்ரீடம்காக வேண்டி. மீன் எஹ்திலாலில் அஜ்னபி அணிகள் அப்போ இருந்தவங்க அடக்குமுறை இருந்து மொராக்காவுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி போடுறாரு. ஃபாஸபி ஜாயிசத்தின் மகரிபில் புத்தம் ஜாயிசா மகரிப் அவரு அவார்டு வாங்கி எடுக்கிறாரு. பில் ஆதாமி சலாஸ் மாறாக்கு 3 வாட்டி ரிவாயத்துக்காக ரிவாயத்தி தஃப்னல் மாலி ஐ மொல்லிம் அலி الشروق في المرايا. معلم علي شروق المرايا دفن المالي 1968, معلم علي 1974, شروق في المرايا 1994. 3 புக்குக்காக வேண்டியும் 3 தடவை என்ன அவார்டு வாங்குறாங்க? மகளிர் அவார்டு மொராக்கோ அவார்டு வாங்குறாரு. சலாச மர்ராத்தின் 3 தடவை. ஓகே. كان عضوا علوا وقياديا في حزب الاستقلال. அதான் அந்த ஃப்ரீடமோட படைக்கு மெம்பராகவும் தலைவராகவும் இருக்கார். انتخب في لجنة التنفيذية وجدد انتخابه منذ مؤتمر الخامس. அவர் லஜ்னத் தன்கீதியால இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஜத்தத இன்திகாபிக்கு முன்பு மோத்தம் 1960 தேர்ந்த அந்த இன்திகாப் சோசன் வந்து புதுசா ஆக்குறாரு. இவர் என்ன ஆக்குறாரு, புதுசா செய்யறாருங்கிறது தெரியல. அது முன்பு மோத்தம் ரிஃபார்ம்ஸ் அதை ஃபிஃப்த் கான்ஃபரன்ஸ்ல 1960 ஏதோ ஒன்று புதுசா செய்தார். انتخب سنة 1974 عضوا في مجلس رئاسة للحزب العقب وفاة ஜாயிமி அலால் ஃபார்சி அப்படிங்கிற வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் ரியாத் அலி ஹைஸ்பி அந்த பார்ட்டிக்கு இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் 1974ல. وعمل محررا رئيسا لتحرير صحيفة العلم லிசான்ற பத்திரிகை ஹெட் எடிட்டர் ஜேர்னலுக்கு ஹெட் எடிட்டர் இருக்கிறாரு. حال حزب التي يعود أحد أعرق وأقدم الأحزاب السياسية المغربية. அப்போ பொலிட்டிக்கல் மகரிபோட பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான அகதமுல் அஹ்ஸாப்னா முன்னாடி வந்த பார்ட்டியில ஒரு ஆளா இருக்கிறாங்க. ஸோ மகரிபோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளா தான் இருக்கிறாரு. பொலிட்டிக்கலாகவும் சரி, அதோட ஃப்ரீடமுக்கும் சரி. ஃபஸ்கமா இப்போ யகனாய் மக்தபில் அரபியா இல்லை அப்படிதான். ஸோ மக்தபில் அரபியா அதோட கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நிறையா. மீன் குத்துபி எழுத்து புக்ஸ் மூலமா, ரிவாயத் மூலமா, திராசாத் மூலமா, மக்காலத் மூலமா, முக்கியமான ஹாமாங்கிறாங்க மக்காலத் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் மூலமா அவ்வளோ மௌலத்து பலதர டாபிக்ல எழுதியிருக்காரு. மைனகா திக்கிரியா அதலியா சாசியா அவருடைய சிந்தனையில லிட்ரேச்சர் ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் எழுதியிருக்காரு. ஸோ இவர் சியாசி அப்படிங்கிறது கரெக்டா இது வரையாது. குல்லாப் அப்துல் கரீம் குல்லாப் வந்து சியாசி. இக்திசாதி யாரு, எக்கனாமி யாரு, எக்கனாமிஸ்ட் யாரு? முனீர் வந்து எக்கனாமிஸ்ட், இவர் வந்து பொலிட்டிஷியன். ஓகே. ஜவல்லா அப்துல் கரீம் குல்லாப் இப்போ 2017 மதீனத்து ஜதீதா பின் மகரிபின் உம்ரி தான் நான் தவறா படிக்கிற மாதிரி என்ன அதான பார்த்தேன். 2017 அவர் வஃபாத் ஆகுறாரு. 98 வயசுல, பரவாயில்லையே. 90 வயசுல அவர் வஃபாத் ஆகுறாரு. அப்புறம் ஒரு மஷூரா இஸ்திக்லாலியா ஃப்ரீடம் அப்படின்னு புக் எழுதிட்டாரு. அகீதத்துல் மதுஹபுல் பர்னாமிஜ், அகீதா மதுஹப் பர்னாமிஜ் 1960. ஹாதா ஒரு தஸ்தூர், திஸ் இஸ் த டாக்குமெண்ட், இஸ்டர்ன்னு சொல்லி அதுவும் எழுதுறாரு. இது எல்லாமே அரசியல் தான்.
சீலாலும் ஃப்ரீடம் தான். மதுக பர்னாமிக்ஸ் ப்ரோக்ராமு வே அகைதானாலும் அதுவும் அரசு சம்மந்தப்பட்டது. என்ன இதுல இருக்கிறாங்க ஹாதாஹோ தஸ்தூர், இதுவும் அடுத்து தஸ்தூர்னால ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்னு அர்த்தம். அதுவும் பொலிட்டிக்கல் சம்மந்தமாகவே வருது. மாத்த கரீருல் ஐன், யார கரீர் யாருன்னு தெரியாது. இந்த பிக்ஸா கசீரா கரீருல் ஐன் அப்படிங்கிற 1965ல எழுதுறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சபோதா பசீரத்து தாத்தியா அண்ட் தஜ்ருபத்தி சிஜின், அவர் ஜெயில இருந்ததை பத்தி எழுதின கதைகள் தான் சபாத்துல் அபுவாப். சபோத் அபுவாப்னா என்ன அர்த்தம்? 7 டோர்ஸ்னு அர்த்தம். 7 டோர்ஸ் இந்த ஜெயில் கம்பிகளை சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பி எண்ணி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜெயில இருந்த ஒரு அனுபவங்களை புக்கா போட்டிருக்காரு. டஃப்னல் மாலி, மொல்லி மாலி, மூணாவது புக் வருங்க. என்ன புக்கு? 3 புக்கு எதோ சொன்னாங்க. இந்த 3 புக்குக்காண்டி தான் மரிக் ஜாய்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. டஃப்னல் மாலி, மொல்லி மாலி, அப்புறம் ஷுரூக் அல் மிராயா. டஃப்னல் மாலி 1898, மொல்லி மாலி, ஷுரூக் அல் மிராயா, ஞாபகம் வச்சுக்கணும். அதே தான் இங்க வருது. டஃப்னல் மாலி இங்க என்ன 68ன்னு சொல்றாங்க, இங்க 56ங்கிறாங்க. என்ன கதை இந்த கதை? ஒருவேளை இங்க அவார்டு வாங்கின வருஷமா இருக்கலாம். 66ல எழுதியிருக்காரு, 68ல அவார்டா? அப்புறம் இங்க பாருங்க 74ல அவார்டு, ஒரு 71ல இங்க எழுதியிருக்கிறாரு. இதுதான் அப்புறம் ரிவாயா பாருங்க 1971, 74ல அவார்டு. ஒருவேளை அவார்டு வாங்கின வருஷமா இருக்கலாம். அவார்டு வாங்கின வருஷம்னா அது தெளிவாக எழுதணும். இப்ப இதாகுது இல்ல. ஓகே, அருள் அல் 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 அருள் ஹபீபத்தி அல் குசா கசீரா 1971 எழுதுனது. அஹ்ரஜஹா மினல் ஜன்னா, ஒரு ஷுரூஃபுல் மிராயா, வருஷம் போடல. ஆத ஜௌரப்பு இல்ல நபர். ஓகே, அடுத்து யார் பார்க்கணும்? உல்லாவுக்கு அப்புறம் ஐலா உஸ்மானா, அனாமினா இருக்கிறோம். ஓகே, அனாமினா. ஆனா ரிவாயி சூரி, இவரும் சிரியன்னு. இவர் பைரூத்தோடு ஜூசி, 2 பேர் சிரியன். உல்லித் மதீனத்தில் ஆதித்தியால பிறந்தாரு. ஆஷா துப்பத்தி என்கிற போற லிவாய் இஸ்கந்திரன் அதில் சாயில் சூரியோட ஷோர்ல தான் இவங்க தன்னுடைய ஈதா குரா லிவா இஸ்கந்தரியாக ஒரு கிராமத்துல வாழ்ந்திருக்காரு 1939ல. அப்புறம் ஆயிலத்துக்கு மதினத்தில் 1939ல வாழ்ந்துட்டு அப்புறம் தன்னுடைய ஃபேமிலியோட லாதிக்கியாவுக்கு வந்திருக்கிறார். தசிசி ராபித்துல் குப்தாபல் சூரியன், சூரியன் ரைட்டர்ஸோட அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காரு 1956ல. அப்புறம் இத்திஹாது கிதாபுல் அரப் ஆரம்பிச்சிருக்கா 1969ல. வேற யாரு கூட இதோட வேற யாரு இருந்திருப்பா? இத்திஹாது கிதாபுல் அரப் பார்த்தோங்க. இன்னொரு ஆள் யாரு? அவரும் சிரியன் தான். ஞாபகம் வருதா? ஜக்கரியா தாமி. அவரும் சாம தவசின்னு வரும். இவரும் சாகமா தான். எல்லாம் சேர்ந்து ஒண்ணா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதுவும் ஹனாமினா ராயில் அதபுல் பஹர், அதபுல் பஹர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சபீர் ரிவாயத்தி பஹரவல் ஹயாத்து பஹரியா தாயினா. அதே மாதிரி கடலும் கடல் வாழ்க்கையை பத்தி பேசுறதுனால ராயுல் பஹர். எதுவும் ஹனாமினா நீ அபரச ரிவாயினா ஆலமில் அரபி. ஓகே, உள்ளதான். ஹைசூர் அசுதா இவர் அக்சரம் 40 ரிவாய், 40 ரிவாயத்துக்கு மேல எழுதியிருக்கு. அதுல முதல் நிஸ்பி கம்மி பல்லாயன்னாஸ், மக்களுடைய இஷ்யூஸை பத்தி எழுதியிருக்கிறார். وانتقد فيها استغلال والجشع وهبة مرات تمييز الروايات الواقعية. ஹாப்பனிங்ஸ் எழுதுறாரு, பெண்களை பத்தியோ அந்த அடக்குமுறை பத்தியோ நிறைய விஷயங்கள் எழுதுறாரு. ஸோ அதை கலாயா நாஸ் ஞாபகம், மக்களுடைய இஷ்யூஸ் எழுதுறாரு. அல் பிதாயத்துல் அரபியா கானத்து முத்தவாலியா
تدرج في كتابة الغرائز الحكومة ثم في كتابة مقالة الأجنبية. ஆரம்பத்துல விதாயத்துல அரபியா அதை வந்து கொஞ்சம் சுவாலியானா சவாலும் கூட சொல்லலாம். அது தர்ரஜ கிதாபத்தில் அராயில் இருக்குமா. அதுக்கப்புறம் ஆரம்பத்துல அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து நார்மலா இருந்ததுன்னா, ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரைட்டிங்ஸ்ல வந்து தர்ரஜ கிதாபில் அராயில் இருக்குமானா ஹுக்குமத்துக்கு ஆப்போசிட்டா இஷ்யூஸ் வந்து அவங்க கிட்ட என்ன ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு நுழைய டக்கலை தான் சும்மா கிதாபத்தி மக்காலாத்து ஒரு அக்பர் எல்லாம் சின்ன சின்னதா கவர்மெண்டோட அராயில்னா எதிர்ப்புகளா ரெசிஸ்டன் நிறைய எழுதி போட்டாரு, எழுத ஆரம்பிச்சாரு பத்திரிகையில. அப்புறம் எழுத்துக்கள்ல ஆர்டிக்கல்ல எல்லாமே எழுதினாரு. சூர்யா லெபனான், சூர்யாலே லெபனான்லயும் சும்மா வரையில கிதாபத்தி மக்காலத்தை கபிலா கசல் கசல். அதுக்கப்புறம் பெரிய மக்காலாக்களையும் பெரிய கதைகளையும் எழுத ஆரம்பிச்சாருன்னு ஒரு இருக்கும். بدأ حياته الأدبية بكتابة المسرحية دون كشتو. இன்னொரு ஆள் எழுதினாரு ஜின் குஷூன்ற யார் எழுதினாரு படிச்சுமா நஜீம் அப்புறம் தானே படிச்சோம். யாரா படிச்சோம்? இங்க வேற மாதிரி வருது. அதாவது இது வேற ஆளா? இதோட டிராமா ஜீன் கிஷ் இல்ல டைப் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம தெரிஞ்ச வார்த்தையான்னு பார்ப்போம். இருங்க. டான் குயிசோட்னு வருது, வேற ஏதோ ஒரு டிராமா. ஆனா ஆமா ஓகே டான் கிசோன்றது ஒரு டிராமா தான். அந்த டிராமா மசராக எழுதுறாரு அந்த காலத்துல உள்ளது. ஓகே ஒரு லாசிபிஸ் வாட் அண்ட் மற்றபடி ஒரு தீபம் கிதாபத்தில் மசரார். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவருடைய அந்த லா அவர் இது எழுதும் போது அன்பார்ச்சுனேட் அவர் இடத்த ஆபீஸ்ல காணா போயிடுச்சு. லாத்தனா மிஸ் ஆயிடுச்சு. இப்போ துஹீபம் கிதாபத்தில் மசரா அது வந்து எடுத்துட்டு ஹாபனா திருட்டு போயிடுறது தொலைடினா இருக்கும் போயிடுச்சு. ஒரு கட்டளை ரிவாயத்துல பசல கட்சியில வேற வேலை. அதுக்கப்புறம் நிறைய ரிவாயத்து எழுதுறாரு. எப்படி காணா போச்சு என்னங்கிறது தெரியல. எல்லாத்துமே மற்றபடி ஏன்னா இது வரைக்கும் யாருமே அவரோட ரைட்டிங்ஸ் காணா போனதா நம்ம நிறைய எழுதியிருக்காரு நம்ம கிட்ட வந்து சேரலான்னு படிச்சிருக்கோம். இது நம்ம படிச்சது இல்லை. அது யாருக்கு தான் வருது? இவருக்கு தான், ஹனாமினாக்கு தான் வருது. ஓகே تميز منها الأسلوب المغربي في الواقعة. வாக்கியாவோட ஸ்டைல் தான் அதிகமா எழுதுறாரு. மகரீபை பற்றி தஃசீரிலே அபுத்தாலி ரிவாயா ஹீரோஸ் ரிவாயத்துல அல்லது அதிகமாகும் ஹிபாரி ஒரு அசிஃபால் மதீனத்தில் ஆதித்தையா. ஹிபாரினா ஒரு டைராக்கியலா எழுதுறாரு ஊரை பத்தி தான் மெயினா. தூனா யாமத ஹத்தான் தவைய அஸ்மாயி பேரை மாத்துறதுக்கு தூனா யாமத ஹத்தா இல்ல தகையிரி இஸ்மாயில் பேரை மாத்தி எழுதுறாரு. மாற்ற விரும்பலையா சொல்ல வர்றாங்க. கரெக்டா இதாகல. சரி இருக்கட்டும். அவ்வளவு ரிவாயத்தை தவிலா அல்லது கதபாக அவர் ஃபர்ஸ்ட் எழுதுற நீளமான ரிவாய் என்னன்னா மசாபிஸ் இருக்குதான். 1954 எழுதியிருக்காரு. ஓகே அல்லஃபா நஹோஃப் 40 ரிவாய் அதுக்கு மேல வந்ததுதான். சில நம்பர்ஸ்ல அதுல நல்ல ஃபேமஸ் என்னன்னா மசாபிஸ் இருக்குதான். அப்புறம் நிஹாயத்து ரஜுலு சுஜா எண்ட் ஆஃப் எ பிரேவ் மேன் அர்த்தம். மசாபிஸ் இருக்குன்னா ப்ளூ லைட். நீங்க ப்ளூ மூன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் ப்ளூ லைட்னு எழுதியிருக்கிறார். அப்புறம் காத்திபுல் அரபி அவார்டு வாங்கியிருக்காரு. அல்லது மனாஹாய் காத்திபுல் அரபி அவார்டு வாங்கியிருக்காரு. அல்லது மனஹா இத்திஹாது கிதாப் மிஸ்ரியின் மிஸ்லிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க கொடுக்குறாங்க. பி முனாசிபி மொரூரி சலாசீன் ஆமன் அல தர்சிசி. ஏன்னா 30 வருஷம் அவர் அந்த தர்சீஸ்ல இருந்ததுனால ரைட்டிங்ஸ்ல இதுலயோ யாத்திராசன் பி மோகையத்தில் மீசால ஹரீஃபத்து ரிவாயத்தில் அரபியா. ஸோ அந்த ரிவாயத்துல கன்வியூஸா இருந்ததுனால அவர் காத்திபுல் அரபி அப்படிங்கிற அவார்டை கொடுக்குறாங்க. அல்லாஹ் ஹரீஃபத்து ரிவாயத்தில் அரபியா அரபிக் ரிவாயா 30 வருஷம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மொரூரு சலாசீன். ஓகே கசீர் كثيرا من رواية حنامينة تحولت أفلام. இவரும் அஃப்லாம் சினிமாயன் சூரியன் டெலிவிஷன்னா டிவி
சினிமால இவர் எழுதியிருக்கிறோமா அனாமினா? பாருங்க, நம்ம எழுதியிருக்கோம்ல. ஒரு அசோசியேஷன் ஏதோ ஒன்று ஆரம்பிப்பார்ல, ஏதோ ஒண்ணு. நீங்க பார்க்க பார்த்தோமா? செக் பண்ணி. இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கிறப்ப யாரு? நஜீம் அப்துல், இன்னொரு ஆள் யாரு? ஓ, சக்கரியா தாமிரும் நஜீம் அப்துலும் தான். அப்புறம் இவரும் இப்ப சினிமால இவர் பேரையும் சேர்க்கணும். சேர்த்துக்கிறீங்களா? சக்கரியா தாமிரும். சக்கரியா தாமீர் சினிமா அசோசியேஷன் சரியானா இவரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதிகமான ரிவாயத் எதை ஒட்டி தான் இருக்கு? சினிமா ஒட்டி தான் இருக்கு. சூர்யா. சூரியன் சினிமாலினா அவர் முசாலத் டெலிவிஷன், டிவி, டெலிவிஷன். அப்போ அவருடைய புக்ஸ் அங்க இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அப்போ உங்களோட புக்கு சபோத் அபுவாப் என்ன புக்கு? ஓகேண்ணா. இங்க கொடுக்கல, அதனால கேட்கறேன். ஆட்டோபயோகிராஃபி எதை சம்மந்தப்பட்டது? தஜ்ருபத்துக்கு சிஜின்னு வந்துச்சு இல்லையா? இதுல அனுப்பி. அப்ப நிஹாயத்து ரஜுல் ஷுஜாங்கிறது அவங்க ஃபேமஸான புக்கு ஒண்ணு. ரெண்டு புக்கு, விதாயத்து, மசாபீஸ் இருக்கும், எண்ட் ஆஃப் பிரேவ் மேனும். வேற கிதாபுகள் ஒன்றும் பெருசா இதுல சொல்லலை. இதை பத்தி முக்கியமா சொல்றான். ஓகேம்மா, வீட்டு வாங்க சார். அஸ்லாம் வலைக்கம்.